அனைவருக்கும் வணக்கம். அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கம் வழங்கும் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் முதலமைச்சர் விஜய் செப்டம்பர் 15 தொடங்கி வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு தேர்தல் அறிக்கையில் கூறியதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு கைக்குழந்தை வரவேற்பு தொகுப்பு வழங்கப்படும். அதில் ஊட்டச்சத்து பொருட்கள், குழந்தைக்கான துணி, தரமான சோப்பு, எண்ணெய், பவுடர், கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் மற்றும் டயப்பர்கள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு தமிழக அரசு செயல் வடிவம் கொடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, முதலமைச்சர் விஜயின் தலைமையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் மிகவும் முக்கியமான திட்டம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு ஆஸ்பத்திரிகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிரசவித்த தாயும் கௌரவிக்கும் விதமாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வடிவமைக்கப்பட்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசு ஆஸ்பத்திரிகளில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் சீர் என்ற மரபின்படி முதலமைச்சர் தாயின் சகோதரர் புதிதாக பிறந்த குழந்தையை வரவேற்று வாழ்த்துவதும் வகையில் தங்கம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கும் விதமாகவும் தமிழர் பண்பாடு மரபு பிரதிபலிக்கும் வகையிலும் அரசு ஒவ்வொரு குழந்தையின் தாய்மாமனின் பங்கை ஏற்று அன்பும் அக்கறையும் நிறைந்த வரவேற்பின் அடையாளமாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசின் சுகாதார சேவைகளில் மக்களின் நம்பிக்கை வலுப்படுத்தும் நோக்கிலும் அரசு ஆஸ்பத்திரிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பை நினைவு கூறும் வகையிலும் தாய்மாமன் மகிழ்ச்சி மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டாடும் வகையிலும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை மாநிலத்தின் செயல்படுவதற்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 755 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் உடனடியாக கோருவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் கடந்த 22 முதல் அரசு ஆஸ்பத்திரிகளில் பிறக்கும் குழந்தைகள் பயன்பெறுவார்கள். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 அன்று முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.